உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்தனம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. உண்மையிலேயே பச்சை பொய் புழும்புறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது திமுக. பச்சை பொய் புழுவி மக்களை ஏமாத்தி பொழைக்கணும் அப்படிங்கிறதையே பொழப்பா வச்சிருக்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அது திமுக. இவர்களுக்கு கொத்தடிமை வேலை பார்த்து 4 சீட்டும் 3 சீட்டும் வாங்கி அதுல நாம பிச்சை எடுத்து திங்கிற மாதிரியாவது தின்னுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் திமுகவோட கூட்டணி கட்சிகள். இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப பச்சை பொய்ய புழுனது பத்தாது அப்படின்னு மக்களை மிரட்டக்கூடிய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். செந்தில் பாலாஜி கரூர் மக்களை மிரட்டக்கூடிய வேலையை தொடங்கி இருக்கார். இது என்ன அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். இது மட்டும் இல்லாம இவனுங்க புழுகிற பொய்க்கு இந்த தமிழ்நாடு மீடியாக்கள் எல்லாம் 200 ரூபாய் எடுப்பு சோறுங்க மாதிரி அதே பொய்ய அப்படியே புழுகுறானுங்க. மீடியானா என்ன? ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லணும். ஒரு நடக்கிற சம்பவத்தை ஏடிஎம்கே ஒரு பார்வையில பார்க்கும், டிஎம்கே ஒரு பார்வையில பார்க்கும், டிவிக்கே ஒரு பார்வையில பார்க்கும். இதுல திமுக பாக்குற பார்வை உண்மையா இருந்தாலும் மீடியா அதை பேசணும், டிவிக்கே பாக்குறது உண்மையா இருந்தாலும் அதை சொல்லணும், ஏடிஎம்கே பாக்குறது உண்மையா இருந்தாலும் அதை சொல்லணும். ஆனா இவனுங்க திமுகவோட கண் கொண்டு மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கக்கூடிய கேவலமான மனிதர்கள். ஏன்னா சபரீசன் போடுற எச்சி எலும்பு துண்டுக்கு என்ன நியூஸ கொடுக்குறோமோ, பென் நிறுவனம் என்ன செய்தி கொடுக்குதோ அதுதான் செய்தி. பென் நிறுவனம் எதை போடக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை போடுறது கிடையாது. நீங்க சமீப நாட்கள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. செவிலியர்கள் போன வீடியோலயே பேசினேன், வாடா போடான்னு பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. மன வருத்தம். இதெல்லாம் செய்தியா பெருசா ஆகவே ஆகாது. ஓபிஎஸ் பிரியாரா, அதிமுக கூட்டணியில என்ன ஆச்சு, செங்கோட்டையன் என்ன பேசினாரு, விஜய் கட்சியில எந்த பொம்பளைங்க என்ன வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, இதுதான் செய்தி. இவங்க புழுவுற பொய்களை மறைக்கிறதுக்காக தான் இவ்வளவையும் கட்டமைக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை நீக்க போறாங்க. இதுதான் திமுக காரங்க சந்து இண்டு இடுக்கு ஒரு முத்திர சந்து விடாம புழுகிட்டு இருக்கானுங்க. 100 நாள் வேலைக்கு போற கிராம மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. போச்சு மோடி வந்தாருன்னா 100 நாள் வேலையை தூக்க சொல்லிட்டாரு, இனிமே உங்களுக்கு எல்லாம் 100 நாள் வேலையே கிடையாது, மோடி 100 நாள் வேலையை தூக்க சொல்லிட்டாரு. அந்த படிக்காத பாமர மக்கள் பாவம் என்ன பண்ணும், ஐயோ ஏதோ ஏரி வெட்டுக்கு போனோம்பா 10 ரூபா சம்பாரிச்சோம் அதையும் தூக்கி விட்டாரு இந்த மோடி, தெரிய வயலா எரிய மாட்டாங்களா. பட் அது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல. என்னன்னா இந்த மக்கள்கிட்ட போய் பொய்ய விதைச்சிடணும், அப்ப அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா கிராம மக்கள்ல திமுக ஓட்டு கேட்டு போனா காலில் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகைன்னா எங்கடா பாதி பேத்து கொடுத்துருக்க, மீதி பேத்து எங்கடா அப்படின்னு கிளட்டிக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க. வீட்டு வரி ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, எல்லா விலைவாசியும் ஏறி போயிடுச்சு, என்னங்க ஆட்சி பண்றீங்க நீங்க? அமைதியா இருந்த ஊர்ல கஞ்சா புழங்குது, சாராயம் புழங்குது, என்னடா ஆட்சி பண்றீங்க அப்படின்னு பெண்கள் செமகான்ல இருக்காங்க. இந்த வயது பெண்கள் இளைய தலைமுறை எல்லாம் விஜய் பின்னாடி போயிட்டாங்க. எப்படா பண்றது, எப்படியாவது கிராமத்துல ஓட்டு வாங்கணுமே, திரும்ப ஸ்டாலின் மூஞ்ச காமிச்சு ஓட்டு கேட்டோம்னா சிக்கல் வேற மாதிரி ஆயிடுமே, உதயநிதி மூஞ்சியும் காட்ட முடியாது, காட்டக்கூடிய மூஞ்சி அது இல்ல. சரி விடு, வரலாறு நம்ம கிட்ட இல்ல, அப்ப அடுத்தவன் வரலாறுல சாணி அடிச்சிருவோம் அப்படிங்கிறதுதான். என்னன்னா 100 நாள் வேலை திட்டம் நீக்கமா, இதை தலைப்பாவே போடுறானுங்க எல்லா மீடியாவும், எலும்பு துண்டு பொறுக்கின மீடியாக்கள். உண்மை நிலவரம் என்ன? 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தி அறிவிச்சிருக்கு மத்திய அரசாங்கம். ஆனா இதுல திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா மகாத்மா காந்தி பேரை நீக்க போறாங்க. 60% 100% மத்திய நிதியில இருந்தது, இப்ப 60% கொடுத்துட்டு மீதி 40 மாநில அரசு கண்ட்ரோல்ல கொடுக்குறாங்க. இது உண்மைதான். இதெல்லாம் மக்கள்கிட்ட நீ பேசியிருக்கணும். இதை பேசினா எடுபடாது. மத்திய நிதியாவது மாநில நிதியாவது எங்களுக்கு வேலையை கொடுக்குறா. முதல்ல 125 நாள் இருக்கீங்களா, எங்களுக்கு சந்தோஷம். நீ எந்த இழவு நிதியாவது கொண்டாந்து கொடுத்துட்டு போ. உங்க வீட்டுலதான் அவ்வளவு நிதி இருக்கீங்களே, கருணாநிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, துக்க நிதி, கன்றாவி நிதிகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்கல்ல, எந்த நிதியோ எங்களுக்கு 125 நாள் வேலை, அப்பா சந்தோஷம். கிரெடிட் யாருக்கு போவோம்? மோடி 125 நாள் கொடுத்துட்டாருன்னு போயிடும். அதுக்காக தான் இவங்க இப்ப 100 நாள் வேலையே அழிக்க போறாங்கிறாங்க. இவங்களுக்கு மகாத்மா காந்தி மேல அவ்வளவு நம்பி நல்ல என்னன்னு நினைக்கிறீங்களா? காண்டு. என்னன்னா இந்த திட்டம் வந்து மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் இப்படிதான் இருந்தது. மகாத்மா எம், காந்தி ஜி, ரூரல், எம்ஜிஆர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திட்டத்தோட ஷார்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் பீரியட்ல. ஆனா கருணாநிதி ஐயோ எம்ஜிஆர்
மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல், தேசிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பூத்தி எம்ஜிஆர் பேரை மறுவ வச்சவர் இவரு. என் நண்பர் எம்ஜிஆர் மருத்துவமனையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவர் அமெரிக்காவில் இருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, அவர் வந்தோடனே திருப்பி கொடுத்துருவேன். நான் பிச்சை எடுத்ததெல்லாம் மறந்து போச்சா எம்ஜிஆர் பேரை சொல்லி? நான் வந்தோடனே அவர்கிட்ட கொடுத்துட்றேங்க, எம்ஜிஆர் வர்ற வரைக்கும் என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. அப்ப கூட மக்கள் கருணாநிதியை நம்ப தயாரா இல்ல. என் நண்பர் எம்ஜிஆர் மனிதர் மறைந்து இத்தனை வருடம் குளிச்சும் திமுகவை சேர்ந்த யாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நினைவிடத்துக்கு போனதில்லை. காழ்ப்புணர்ச்சியோட மொத்த உருவம் அந்த கருணாநிதி குடும்பம். அண்ணா என்னோட அங்கதானே இருக்கு, பக்கத்துல தானே எம்ஜிஆர் என்னோட இருக்கு. என்னைக்காவது கருணாநிதி போயிருக்காரா, ஸ்டாலின் போயிருக்காரா? போக மாட்டாங்க. ஆனா ஓட்டு கேட்கிறப்ப என் நண்பர் எம்ஜிஆர் வந்தோடனே திருப்பி கொடுத்துட்றோம். பேர் வைக்கிறப்ப ஐயோ எம்ஜிஆர் நேஷனல்ல உள்ள கொண்டு போய் இப்படி அந்த பேரையே திருச்சியவங்க இன்னைக்கு காந்தி அப்படிங்கிற பேரு கடந்து மல்லாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எந்த ஒரு திட்டமுமே அது மக்களை சென்றடைஞ்சாதான் அந்த பேர் நிலைக்கும். இப்ப இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு யார்ட்டையா மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அப்படி ஒரு திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது 100 நாள் வேலை, அப்படி இல்லைன்னா ஏறி விட்டு, இந்த 2 தான் சொல்லுவாங்க. அந்த மகாத்மா காந்திங்கிற பேரையே மாத்தினாலும் அவங்களுக்கு அது கவலை கிடையாது. எங்களுக்கு என்னையா பேர் முக்கியமா சோறு முக்கியமா? சோறு தான் முக்கியம், 120 நாளைக்கு வேலையை கூடியா, அப்படிதான் கேட்பாங்க. ஒரு பேருனா எப்படி இருக்கணும்? அம்மா உணவகம் பிராண்டு. ஸ்டாலினுக்கு சவாலாவே சொல்றேன், கருணாநிதி உணவகம் மாத்தி நீ 5 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி போடு, சாப்பிட்டுட்டு வெளியே வர்றவங்களை கூப்பிட்டு நீ எங்க சாப்பிட்டேன்னு கேட்டா அம்மா உணவகத்துல சாப்பிட்டேம்மா, தட் இஸ் அ பிராண்டு. இந்த மாதிரி ஒரு பிராண்ட மக்கள் மனசுல இருந்து மாத்த முடியாது. ஆனா மகாத்மா காந்தி அப்படிங்கிற பேரு ஒரு நாட்டுக்கான பிராண்ட், அந்த திட்டத்துக்கான பிராண்டானா இல்ல. ஏன்னா மகாத்மா காந்தி பேரே இருக்கக்கூடாது, சுபாஷ் சந்திர போஸ் பேர் இருக்குன்னு சொல்றவர்கள் தான் இந்தியாவிலேயே அதிகம். ரூபா நோட்ல கூட சுபாஷ் சந்திர போஸோட பேர் தான் இருக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்தியாவிலேயே அதிகம். இங்க கொண்டாந்து நம்ம கிட்ட திணிக்க பார்ப்பாங்க. இப்ப திணிக்கிறாங்கல்ல, ராம்சாமி ராம்சாமி ராம்சாமி, பெரியாரை எதிர்த்து இந்த மண்ணுல ஒண்ணும் நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் கடைசியா பிரச்சாரம் பண்ண தேர்தல் எது? 1972 திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல். யாருக்கு ஓட்டு கேட்டாரு? திமுகவுக்கு ஓட்டு கேட்டார். எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டுக்காக திமுக காரன் ஊட்டியும் கொடுப்பான்னு சொன்னதும் இதே ராமசாமி தான். இதே ராமசாமி தான் 72ல போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு போனாரு. அந்த தேர்தலோட ரிசல்ட் என்ன? திமுகவுக்கு டெபாசிட் போச்சு. மாயத்தேவர் முதல் தேர்தல் அதிமுகவுக்கு ஜெயிச்சுது. அப்படிப்பட்ட ஒரு எடுபடாத பீஸை கொண்டாந்து நம்ம கிட்ட இன்னும் தலைவர் தலைவர் தலைவர்னு தெரிஞ்சாங்களே, அதே மாதிரிதான் இந்த காந்தியோட பேரும். இப்ப இதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயோ 100 நாள் வேலை போக போகுது, 100 நாள் வேலை போக போகுதுன்னு போராட்டம். இதுல செந்தில் பாலாஜி கரூர்ல போராட்டத்துக்கு 200-300 கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பப்ப வர்றவங்களுக்கு. இப்ப அதுவும் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க? போராட்டம் நாளைக்கு இருக்கு, வல்லன்னு வச்சுக்க, ஏரி வெட்டுக்கு காடு போடுறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடுவாங்க. ஏரி வெட்டு அட்டை கிடையாது உங்களுக்கு 100 நாள் வேலையில. நீ போராட்டத்துக்கு வர்றவங்களுக்கு மட்டும் தான் இனிமே அட்டை, உங்களுக்கு எல்லாம் கிடையாது. இப்படி மிரட்டி ஆள் கூட்டிட்டு வராங்க. செந்தில் பாலாஜியோட ஆளு கிராமம் கிராமமா போய் ஏரி வெட்டுல இருக்கிற ஜனங்களை ஒழுங்கா கூட்டத்துக்கு வா, இல்லாட்டி உன் பேரை நீக்கி போடுவேன், இப்படி மிரட்டி கூப்பிட்டு வராங்க. இவங்க புத்திய பாத்தீங்களா? இப்ப இந்த கரூர் விவகாரத்திலும் இப்படிதான். விஜய் அவர்களுக்கு அந்த நிவாரணம் கொடுக்கப்பட்ட போது அந்த ஒரு குடும்பத்தை மிரட்டி, நீ விஜய் கொடுத்த 20 லட்சத்தை திருப்பி கொடுத்துரு, நான் 30 லட்சமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சில்லறத்தனமான வேலைகள்லாம் செஞ்சாங்க பாத்தீங்களா? அது இந்த விஷயத்திலையும் தொடருது. இத மீடியாக்களும் செய்தியாகுது. என்ன 100 நாள் வேலை திட்டம் நீக்கம், திமுக போராட்டம். எங்கடா நீக்கினாங்க? 100 நாள் 125 நாளா மாத்துறாங்க. அது இவங்களுக்கு பொறுக்கல. ஏன்னா கிராமப்புறத்துல ஏழைப்பாளையம் நல்லா இருந்தா திமுகவுக்கு பிடிக்காது. ஏழைப்பாளையங்களுக்கு அவங்க ஆட்சி செய்யறாங்க. நாங்க எதுக்கு ஆட்சி செய்யறோம்? நாங்க இன்ப நிதி நல்லா இருக்கணும், உதயநிதி நல்லா இருக்கணும். இந்த இன்ப நிதியோட அடுத்த வாரிசு வந்தாலும் வந்துடும். எந்த நாட்டுல உருவாயிருக்குன்னு தெரியல, அதுக்கு உழைக்கிறோம். இப்படிதாங்க நான் உழைக்கிறோம். ஏழைப்பாள கிராமத்துல ஏறி வெட்டினா என்ன, இல்ல அந்த தலையில இடி விழுந்தா எங்களுக்கு என்ன? நாங்க என்ன அவங்களுக்கு ஆட்சி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 125 நாளை எதிர்த்து 100 நாளே இல்லைன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கொண்டு போக வேண்டியது மக்கள் கிட்ட, உண்மையான தகவல்களை கொண்டு போக வேண்டியது ஒரு மீடியாக்களோட கடமை. ஆனா இவனுங்க அதை செய்யறது இல்லை. 100 நாள் வேலை திட்டம் போச்சு, அவ்வளவுதான், ஐயோ போச்சு போச்சு போச்சு, இப்படி கிளம்பி இருக்காங்க. இதுக்கு வரலன்னு அவங்கள மிரட்டுற வேலை வேற செய்ய வேண்டியது. இப்ப அப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்டுருச்சு. பியூஷ் கோயல் வந்தாரு, இங்க இப்படி ஆயிடுச்சு, இத்தனை சீட்டு இவங்களா ஒண்ணு அடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா? எல்லா மீடியாவும் அத்தனையுமே போய். ஏன்னா இப்ப பாமகவுக்கு 25, பாஜகவுக்கு 23, அமமுகவுக்கு 6, பன்னீருக்கு 3, இது வாசனுக்கு 6, இப்படி எல்லாம் போட்டாங்க தெரியுங்களா? அத்தனையும் சபரீசன் எழுதி கொடுத்தது. ஏன்?
என்ன அப்பதான் ராமதாஸ் மாதிரியான மருத்துவர் ராமதாஸ் மாதிரியான ஆளுங்களுக்கு கோபம் வருமா? என்ன கேட்காம நீங்க என்ன 25 சீட் நீங்களா முடிவு பண்ணிக்கிறது? உங்க சௌரியமா? கோபப்படுவாங்களா பட மாட்டாங்களா? பேசுனது யாரு? பிஜேபியும் ஏடிஎம்கேவும். சீட்டு ஒதுக்குனது எல்லா கட்சிக்கும் அப்படின்னு. அப்ப எங்களை கேட்காமலே நீங்க சீட்டு ஒதுக்குவீங்களா? பண்ணிருக்கோம் வரும்ல 3 சீட்டா? நானு வைத்தியலிங்கம் இன்னொரு ஆளுக்கு எங்க போறது? சரி அந்த ஆளுக்கு 3 அதிகம்னு வச்சுங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு. என்ன கேட்காம நீ எப்படி 3 சீட்டுன்னு எனக்கு ஒதுக்கலாம்? கோவம் வருமா? பண்ணிருக்கு விஜய் பின்னாடி போவாரா? என்ன கேட்காம எப்படி 6 சீட்டு அப்படின்னு தினகரனுக்கு கோவம் வருமா வராதா? அவர் எப்படி விஜய் கிட்ட போவாரா? இப்படி இவர்களை எல்லாம் பிரிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்கா சபரிசன் போட்ட பிளான். பட் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் லெப்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு விடுவாரு. ஒண்ணுமே பேசல. சந்திப்பு நாங்க நடந்தது, எந்த விதமான சீட்டும் ஒதுக்கப்படல. பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்ப இவனுங்க பேசுனது பூரா பொய் ஆயிடுச்சா? ஏறும் காசு கொடுத்தா, பேனா நிறுவனம் கொடுத்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகக்காரர்கள் ரொம்ப அசிங்கமா சொல்லிடுவேன். அவன் ஓனர் போட்டாவே போட்டு செத்து போயிட்டான்னு நியூஸ் போடுறான்னாலும் போடுவானுங்க. அப்படி போயிட்டான் என் கீழ்த்தரமா. இது மீடியாவா இல்ல தேவா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல பல ஊடகங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுல இந்த நக்கரங்கோபால்னு ஒரு மீடியா பேசுறது பூரா பொய், பேசுறது பூரா திமுகவுக்கு அடிவரிடக்கூடிய வேலை. இப்ப விஜய கடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. விஜய் கட்சி என்னது? விஜய் கட்சியில ஒருத்தன் சுட்டானா? ஐயோ காற்றை மாசுபடுத்தி இருக்கான். இப்படி கிளம்பிடுவானுங்க இனிமே. இப்படிப்பட்ட மீடியாக்களை நம்பி நீங்க செய்தி பார்க்கணுமா? இதுல கேட்டீங்கன்னா அவனுக்கு தான் மீடியாவா, நம்மளாம் யூடியூபர். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் மீடியானா நான் மீடியாவே இல்லை அப்படி சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போங்க. மக்களுக்கு குழப்பம் இருக்கும், இது இப்படியா இது இப்படியா அப்படிங்கிறப்ப அது இப்படி இல்லப்பா இது இப்படிதான் அப்படின்னு நீங்க தான் உண்மையை கொண்டு போகணும். அதெல்லாம் இல்ல. மாப்பிள்ள சார் எலும்பு வந்துருச்சா? வந்துருச்சு வந்துருச்சு, ஓ ஓ ஓ அப்படின்னு குலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எலும்பு வரலையா? லேசா மெதுவா குலைக்க ஆரம்பிப்பாங்க. அப்பயே மாப்பிள்ள சாருக்கு தெரிஞ்சிடும், என்ன குலைக்கிற சவுண்டு கம்மியா இருக்கு, ஓ நாய் பசியில இருக்கு போல இருக்கு, 2 எலும்பு தூக்கி போடு அப்படின்னா மறுபடியும் போட்ட பிறகு சத்தமா குலைக்கும். இந்த வேலைகளை தான் மீடியாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல இப்ப ஆட்களை மிரட்டக்கூடிய வேலைகள் கரூர்ல செந்தில் பாலாஜியால நடந்திருக்கு. இந்த 100 நாள் வேலைக்கு வந்த ஆளுங்க பூரா மிரட்டி தான் கூட்டு வரப்பட்டிருக்காங்க. இதுல கரூர் வெண்ணமலையில தான் இந்த போராட்டம் நடக்குது. அந்த இனாமிட பிரச்சனைக்கெல்லாம் எட்டி கூட பார்க்காத செந்தில் பாலாஜி இல்லாத ஒரு பொய்ய சொல்லி போராட்டம் நடத்தி அதுக்கு மக்களை மிரட்டி கூட்டு வரக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்களை தரமட்டமாகணும். அரசியல் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. வக்காலி நீ கரூர் கோயம்புத்தூர் எங்க வேணாலும் ஓடு, அடிக்கிற அட்டியில உனக்கு நீ கொடுக்கிற காசு அனைத்தையும் வாங்கிட்டு டெபாசிட்ல இருந்து ஓட வைக்கணும். மக்களாகிய நீங்க தான் முடிவு பண்ணும். தொடர்ந்து பேசுவோம்.